அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பசிபிக் பெருங்கடலில் ஏவுகணை சோதனை நடத்தியது சீனா. பசிபிக் பெருங்கடலில் சீன இராணுவம் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை சோதனையை செய்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் இராணுவம் பசிபிக் பெருங்கடலில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ICBM ஏவுகணையை நேற்று சோதனை செய்ததாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஆயுத செயல்திறன் மற்றும் இராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன இராணுவம் அடைந்துள்ளதாக சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சீன பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கணிக்கப்பட்ட கடல் பகுதியில் ஏவுகணை சரியாக விழுந்து வெடித்ததாக தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் நடைமுறைகளுக்குட்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை குறித்து சம்பந்தப்பட்ட அண்டை நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த சோதனை சீன இராணுவத்தினருடன் வருடாந்திர பயிற்சி திட்டத்துடன் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் எந்த நாட்டிற்கும் அல்லது இலக்கிற்கும் எதிராக சோதனை நடத்தப்படவில்லை என்றும் சீனா தெரிவித்துள்ளது. அதே சமயம் இந்த ஏவுகணை அமெரிக்காவின் நிலப்பரப்பை அடையக்கூடியது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையை சீனா நீண்ட காலமாக கடைபிடிக்கின்றது. சமீப காலமாக ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் ஏவுகணை சோதனைகள் அதிகரித்து வரும் நிலையில் சீனாவின் ஏவுகணை சோதனை நேற்று நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் கிழக்கு கடல் பகுதியை நோக்கி வடகொரியா பல குறுகிய தூர ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த பயங்கர விபத்தில் இராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று நடந்த விபத்தில் 4 இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுடன் 9 பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு ரோந்து பணியை மேற்கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் 4 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய அரபு அரசு தெரிவித்துள்ளது. இது எந்த வகையான விபத்துக்கான காரணம் என்ன அல்லது ஏதாவது பயங்கரவாத முயற்சிகள் இருக்கின்றதா, உயிரிழந்த இராணுவ வீரர்களின் விவரம் உட்பட எந்த ஒரு தகவலையும் அமீரக அரசு இதுவரை வெளியிடவில்லை. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அந்நாட்டை நாம் கைவிட மாட்டோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அண்மைய சில நாட்களாகவே இஸ்ரேலுக்கு பெருமளவில் உதவி பெறும் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் உக்ரைன் தொடர்பில் பாராமுகமாக இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா பயங்கர தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் இன்றி உக்ரைன் இராணுவம் தடுமாறி வருவதாக பல தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் பைடன் பேசியதை மேற்கோள் காட்டி காசாவில் அமைதி ஏற்படுத்துவதுடன் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். ரஷ்யா நடத்தி வரும் போர் தோல்வியை சந்தித்துள்ளது. உக்ரைனை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் ஆனால் அது முடியாது என்றும் இந்த விவகாரத்தில் நாங்கள் சோர்வடைய மாட்டோம், தொடர்ச்சியாக உக்ரைன் வெல்லும் வரை அந்நாட்டை கைவிட மாட்டோம் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் 57 பேர் வரை பலியானதாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 223 பேர் வரை படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 51 குழந்தைகள், 94 பெண்கள் உட்பட 564 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதலில் நேரிட்ட விளைவுகள் குறித்து பேசிய லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர், இஸ்ரேலின் தாக்குதலில் நேற்றும் 51 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 233 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்ற தகவலை தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே லெபனான் இஸ்ரேல் முனை மிக பெரும் பதற்றமாக நீடித்து வரும் சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில் முழுமையான தரைவழி யுத்தம் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவங்கள் மேலும் பதற்றத்தை அதிகரித்திருப்பதுடன் பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்கும் என உலக நாடுகள் பலவும் இஸ்ரேலுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ், எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரிடையே நேரடி போட்டி நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பை விட கருத்து கணிப்புகளில் முன்னோக்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கமலா ஹாரிஸின் பிரச்சார அலுவலகத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரிசோனா மாகாணம் டெம்பேவில் உள்ள சதர்ன் அவென்யூ பிரீஸ்ட்வைட் டிரைவ் அருகே உள்ள கமலா ஹாரிஸின் பிரச்சார அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. இந்த அலுவலகத்தின் மீது நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தியுள்ளார்கள்.
துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அலுவலகத்துக்குள் யாரும் இல்லை. சுவர்களில் தோட்டாக்களால் சேதம் ஏற்பட்டது. முன்பக்க ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக அலுவலக ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவிலேயே முதல் நாடாக தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்துள்ளது. தாய்லாந்தின் அரசர் மகா வஜ்ரபெல் லோகோர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரே பாலின திருமண சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தெற்காசியாவில் ஒரே பாலின திருமண சட்டத்தை அங்கீகரிக்கும் முதல் நாடு தாய்லாந்தாகும். இந்த புதிய சட்டம் வரும் ஜனவரி 2025 முதல் நடைமுறைக்கு வரும். இதன் மூலம் எலிஜிபிலிட்டி தம்பதிகள் தங்கள் திருமணத்தை சட்டபூர்வமாக பதிவு செய்து அவர்கள் ஒன்றாக வாழ முடியும் என தாய்லாந்து அரசு தெரிவித்துள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலம் சட்டத்தை ஆதரிக்கும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய சாதனை என்று பாராட்டியுள்ளார்கள். தாய்லாந்து ஆசியாவில் தைவான் மற்றும் நேபாளுக்கு பிறகு ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்கும் 3வது நாடாக காணப்படுகின்றது. புதிய சட்டம் ஒரே பாலின தம்பதிகளுக்கு முழுமையான சட்ட, நிதி மற்றும் சொத்துக்கள், மருத்துவ உரிமைகளை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் லெபனானிலிருந்து பிரிட்டிஷ் குடிமக்களை வெளியேற்றுவதற்கு தயாராகி வருவதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக இங்கிலாந்து சைப்ரஸுக்கு 700 பிரிட்டன் துருப்புக்களை அனுப்பியிருப்பதாக கூறியுள்ளார்கள். 569 பொதுமக்களை இஸ்ரேல் தாக்குதலில் கொன்ற பின்னர் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீதும் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் லெபனான் போர் இஸ்ரேல் இடையிலான மோதல் அதிகரிக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக அங்கிருக்கும் பிரிட்டிஷ் குடிமக்களை வெளியேற்றுவதற்காக 700க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் சைப்ரஸ் சென்றுள்ளதாக பிரிட்டன் வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் கொடூர தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது மிக கடுமையான ஏவுகணை, ராக்கெட், ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக கிரியாத் சோம்னாவுக்கு அருகில் இருக்கும் இஸ்ரேலின் உடைய கட்டளை தலைமையகத்தின் மீது ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்ததில் அந்த கட்டிடம் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதேபோல் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு எதிராக, அதாவது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கும் ஆதரவு இயக்கங்களும் இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை சம நேரத்தில் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈராக் எதிர்ப்பு இயக்கம் நடத்தியிருக்கும் தாக்குதலில் இஸ்ரேலிய விமான நிலையத்திற்கு கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதேபோல் கைஃபா நகரத்தை நோக்கியும் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சிரியாவின் உடைய அதிபர் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்தால் அனைத்து பிராந்திய நாடுகளும் ஒன்றிணைந்து லெபனானை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளமையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவை ஒருபோதும் அடிபணிய வைத்து விடாது எனவும், இஸ்ரேலை எதிர்த்து போராடும் வல்லமை ஹிஸ்புல்லாவுக்கு இருப்பதாகவும், நிச்சயமாக லெபனான் மீது ஒரு தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேல் இராணுவம் நினைத்து பார்க்க முடியாத இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஈரானின் அதிஉச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.